அந்த வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறது. நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேல் மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலர், இதுவரைக்கும் பாதுகாத்தவர், இனிமேலும் பாதுகாத்து கொள்ள போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டு ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் வேறு யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? மரணம் சூழ்ந்திருக்கிற மரண இருளின் பள்ளத்தாக்குகள் எங்களை சூழ்ந்திருக்கிற காலகட்டத்தில், கொள்ளை நோய்கள் உலாவி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே அப்பா. அந்த வசனம் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை இன்னும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வசனத்தை பரத்திலிருந்து நீர் அனுப்பி ஆண்டவரே எங்களை தேற்ற போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசிர்வதியும், நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வசனம் அதான் ஆக்சுவலாக உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படிங்கிறதான இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் வந்துட்டு கடந்த வாரம் நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வரும்போது கர்த்தர் அந்த வசனத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார். குறிப்பாக அந்த வசனத்தோடு கூட கர்த்தர் பேசினார். சில காரியங்களை என்னுடைய பர்சனலாக சில காரியங்களை முடிவெடுக்க வேண்டியிருந்தது. அந்த முடிவெடுப்பதற்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி. எனவே இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்த போது ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சொன்னார். இந்த நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்ச சம்பவம். கிதியோன் இந்த இடத்துல பார்க்குறோம். கிதியோன் கர்த்தர் செலக்ட் பண்ணுகிறார். செலக்ட் பண்ணி மீதியானரின் கைக்கு என்ன செய்கிறார்? அவனை இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி அவனை ஆண்டவர் செலக்ட் பண்ணுறார். இதை சொல்லும் போது எனக்கு ஆண்டவர் இன்னொரு சம்பவத்தையும் ஞாபகப்படுத்தினார். என்ன அப்படின்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் மோசேயை எகிப்தியரின் கைக்கு ரட்சிக்கும்படி அனுப்புகிறார். எங்கேருந்து அனுப்புகிறார்னு பார்த்தீங்கன்னா, மீதியான்லேருந்து அனுப்புகிறார். அவன் மீதியானுடைய தேசத்தில் இருக்கிறான். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். யாத்ராகமம் 4:19. பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி. அப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? மீதியானில் இருக்கிறார். இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கிறத கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை வாசித்த போது சுட்டி காட்டினார். என்ன அப்படின்னா, மோசையை அனுப்பி எகிப்தியரின் கைக்கிலிருந்து இஸ்ரவேலை ரட்சித்து கூட்டிகிட்டு வரணும் கானானுக்கு. இப்போ கானானில் இருக்கிற இஸ்ரவேலரை மீதியாரின் கைக்கு ரட்சிக்கணும். அதை கிதியோன் செய்யணும். காலகட்டம் வேறு, நிலைகள் வேறு, எல்லாமே வெவ்வேறு. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லைன் இருக்குது. என்ன லைன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கி மோசை கொண்டு வந்து வனாந்தரத்தில் விடும் போது யோசுவா கொண்டு வந்து கானானுக்குள்ளே விட்டுட்டார். விட்ட பிறகு இஸ்ரவேலர் தேவனை விட்டு தூரம் போனபடியினாலே மீதியாரின் கைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அங்கே 40 வருஷம் ஒப்பு கொடுத்தா மாதிரி இங்கேயும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அப்படி 7 வருஷம் மீதியாரின் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு 6:1 இருக்குது. அதற்கு பிறகு அவர்களை ரட்சிக்கிறார். கிதியோனை வைத்து ரட்சிக்கிறார். இந்த மோசையை அனுப்புகிறதற்கும் கிதியோனை அனுப்புகிறதற்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்குது. எகிப்துக்கு மோசையை அனுப்பும் போதும் மீதியானர் கைக்கு இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி இவனை கிதியோனை அனுப்பும் போதும் கர்த்தர் பேசுகிறதான விஷயம். அப்போ தான் கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. யார் அந்த நான் அல்லவா அப்படின்னா, அங்கே நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாரு, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, அதாவது நியாயாதிபதி 6:8 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றார், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும்
அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியரின் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து. இந்த தேவன் தான் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. யார் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்குறேன்? பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்குறேன். விடுதலையாக்கி கொண்டு வந்து தேசத்தை கொடுத்தேன். நீ என்னை விட்டு தூரம் போயிட்ட. தூரம் போன பிறகு இப்போ 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் உன்னுடைய கூக்குரல் எனக்கு கேட்குது. நீ கஷ்டப்படுற அடிமைத்தனத்தில், நீ உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் நீ கஷ்டப்படுற. இப்போ மீண்டும் உன்னை நான் மீட்க விரும்புகிறேன். மீட்பதற்கு நான் ஒரு ரட்சகனை செலக்ட் பண்ணுகிறேன், கிதியோனை செலக்ட் பண்ணுறேன். ஆனால் கிதியோன் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், போய் இந்த ஜனங்களை மீட்கணும், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. யார் அந்த நான்? இதே இஸ்ரவேலை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கினவன் நான். அவர்கள் கையிலிருந்து உன்னை ரட்சித்து கொண்டு வந்த தேவன் நான். அவர்கள் யார்? பார்வோன். அன்னைக்கு யார்? பார்வோன் ஒரு வல்லரசு. இதே காரியத்தை என்ன கிதியோன் கர்த்தர்கிட்ட பேசுகிறாரோ அதே தான் மோசையும் பேசுகிறாரு. கிதியோன் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் சிறியவன். 15வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் சிறியவன். மோசையை சொல்கிறாரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், பார்வோன் கைக்கு விடுதலையாக இருக்கிறது நான் எம்மாத்திரம். அவர் சொல்கிறாரு சிறியவன், இவர் சொல்கிறாரு நான் எம்மாத்திரம். பல நேரங்களிலே நாம் நம்முடைய பலனை பார்க்கிறோம். பல நேரங்கள் நம்முடைய பலன், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கிட்ட என்ன இருக்கு, என்னுடைய பலன் என்ன, நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் குறைவுள்ளவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ குறைவுள்ளவன் தான். அதே நேரத்தில் பார்வோன் கைக்கு நான் எப்படி விடுதலையாக்குவேன்? என்னை விட பார்வோன் பெரியவன், பார்வோன் பலம் உள்ளவன். மீதியானர்கள் யார்? வசனம் சொல்லுது, அவர்கள் கடற்கரை மணலை போல சேர்ந்திருந்தார்களாம். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 12 நியாயாதிபதிகளில் மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தார்கள். வசனம் சொல்லுது, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எம்மாத்திர ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லாதவன், கம்பேர் பண்ணால் நான் ரொம்ப சின்னவன் ஆண்டவரே. கிதியோன் சொல்கிறார். மோசே சொல்கிறாரு, நான் எம்மாத்திரம். ஏன்? எனக்கு முன்னாடி நிற்கிற பார்வோன் இருக்கிறானே, அவன் வல்லரசு, சூப்பர் பவர். அன்னைக்கு பார்வோனை கண்டா உலகமே பயப்படும். ஒரு காலத்தில் அமெரிக்கா கொண்டு பயப்படுற மாதிரி. இப்போ கிதியோன் சொல்கிறார், ஆண்டவரே பாருங்க அவனுக்கு எப்படி இருக்கிறானுங்க பாருங்க, அத்தனை பேர் எப்படி படுத்து கிடக்கிறான், வெட்டுக்கிளிகளை போல படுத்து கிடக்கிறானா. வெட்டுக்கிளிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க வந்துச்சு, அப்படியே மொத்த ஊரையும் மூடி இருந்துச்சு. அப்படி படுத்து கிடக்கிறான் ஆண்டவரே. ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல கிடக்கிறார்கள். இவர்கள் கைக்கு நான் எம்மாத்திரம். பல நேரங்களில் நம்முடைய பலவீனம் நமக்கு தெரிகிறது, எதிரியினுடைய பலம் தெரிகிறது. இல்லை, பல நேரத்தில் நம்ம எப்படி தெரியுது? எதிரியினுடைய பலம் தெரியுது. ஐயோ அவன் பெரிய ஆளுங்க, அவர்கிட்ட நிற்க முடியாது, அங்கே போக முடியாது, அங்கே நான் ஊழியம் பண்ண முடியாது, அந்த நாட்டுக்கு போக முடியாது, அந்த இடத்துக்கு போக முடியாது, அவர்கள் மோசமானவர்கள், அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. எல்லாம் உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்வோனுக்கிட்ட போக முடியாது தான், மீதியானவர்கள்ட்ட போக முடியாது தான். ஆனால் அவங்களோட கம்பேர் பண்ண நான் ஏமாத்திரம், நான் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சின்னவன். கம்பேர் பண்ணால் நான் ஒன்றுமே இல்லை, யாருக்கு எதிராக நிற்கவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது, பேசவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இங்கே அவன் பலம் உள்ளவன், நான் பலவீனமானவன். ஆனால் என்னை அனுப்புகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் எல்லாரை பார்க்கிலும் பலம் உள்ளவர், எல்லாரிலும் பலம் உள்ளவர். இன்னைக்கு உலகமே ஒன்றும் இல்லாத இந்த கொரோனாவை கண்டு எப்படி செய்யுது? பயந்து கிடக்கு. வைரஸ் இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது கொள்ளை நோய் தான், கில்லிங் டிசீஸ் தான். அதுக்கு பின்னாடி என்ன வேணா இருக்கட்டும், கடற்கரை மணல் தனியாக ஜனங்களை அது பாதிக்கட்டும், வெளியே வந்தால் பாதிக்கும், மாஸ்க் இல்லாட்டி அப்படி, எல்லாம் உண்மைதான். நான் எதையுமே நான் இல்லைன்னே சொல்லலை. அது பலம் உள்ளதுன்னே வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி மருந்து கிடையாது, எல்லாமே வச்சுக்கொள்ளுங்க. கொள்ளையாக ஜனங்க சாகிறாங்க, வச்சுக்கொள்ளுங்க. கோடிக்கணக்கில் ஜனங்க சாகிறாங்க, இருக்கட்டும். அதோட கம்பேர் பண்ணால் நான் பலம் இல்லாதவன் தான், இம்யூனிட்டி பவர் எனக்கு இல்லை தான், என்ன வேணாலும் சொல்லிக்கொள்ளுங்க. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என்னை அனுப்புகிறவர் அதை பார்க்கிலும் பலன் உள்ளவர். அந்த எண்ணம் எனக்கு வேணும்.
அதுதான் எதிரியை ஜெயிக்கிறதுக்கான பலன். நானே பயந்துட்டா எப்படி? நானே பலவீனமாயிட்டா எப்படி? இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளை விட பெருசானது நிறைய இருக்கு. அது சூழ்நிலையோ, மனுஷங்களோ, அல்லது அரசாங்கமோ, அல்லது வியாதியோ, அல்லது பணமோ, தேவைகளோ நம்மளை விட பெருசு. நம்மளால் அதை ஓவர் கம் பண்ணவே முடியல. எத்தனையோ பேர் ஓவர் கம் பண்ண முடியலன்னு சூசைட் பண்ணி செத்து போகிறாங்க, டிப்ரெஷனில் போய் வியாதியில் போகிறாங்க. அவங்களால அதை ஓவர் கம் பண்ணவே முடியல. ஏன்னு சொன்னால் அவங்கள விட அது எப்படி தெரியுது? அவங்களுக்கு பெருசாக தெரியுது. ஏன்? ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வரட்டுமே, அந்த ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வந்த உடனே மேலே இருக்கிற அதிகாரி நமக்கு எப்படி தெரிகிறாரு? கோலியாத்து மாதிரி தெரிகிறாரு. இல்லைங்க, அவர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அவ்வளோதான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறாங்க. போகும்போது ஏனோக்சின் புத்திரரை பார்த்தவொன்னே அவங்க எப்படி இருந்தாங்களாம்? ராட்சதரை போல இருந்தார்கள். ஏனோக்சின் புத்திரராகிய ராட்சதர்களை நாங்கள் கண்டோம். ஜைன்ஸ். உண்மைதான். ஜைன்ஸ்னா எப்படி இருப்பாங்க? 10 அடி 9 அடி 8 அடி இருப்பாங்க. ஒசரமாக, நல்லா அகலமாக, கண்டம் கரையல்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் ஜைன்ஸ். ஆமாம், தேசத்துக்குள்ளே ஜெயிண்ட் இருக்கிறாங்க. யார் இல்லைன்னா? எத்தனையோ விதமான அரசியல் ஜெயின்ஸ் இருக்கிறாங்க. நல்ல நமக்கு எதிரான ஜெயின்ஸ் இருக்கிறாங்க. தீவிரவாத ஜெயின்ஸ் இருக்கிறாங்க. நமக்கு எதிராக சண்டை போடக்கூடிய, பேசக்கூடிய, நம்மளை விட பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஜெயின்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணால் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். அவங்க எப்படி பார்த்தாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. இவனே நினச்சிக்கிட்டான், கம்பேர் பண்ணால் நான் எப்படி இருக்கிறேன்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் வெட்டுக்கிளிகளாக இருக்கலாம், நமக்கு எதிராக இருக்கிறவன் ஜெயிண்ட்டாக இருக்கலாம், நமக்கு எதிராக இருக்கிறவன் பார்வனாக இருக்கலாம், நாம் எம்மாத்திரம்னு சொல்கிற அளவில் இருக்கலாம், நமக்கு எதிராக இருக்கிறவன் மீதியான இருக்கலாம், நாம் சிறியவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நம்மை அனுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறாரே, அவர் எல்லாரிலும் பெரியவர், எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவர். வியாதியை பார்க்கிலும், பண கஷ்டத்தை பார்க்கிலும், உபத்திரவத்தை பார்க்கிலும், கண்ணீரை பார்க்கிலும், இல்லாமையை பார்க்கிலும், குறைவுகளை பார்க்கிலும், உன் வேதனையை பார்க்கிலும் எல்லாவற்றிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? நீங்க நம்ம பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம்? இந்த சூழ்நிலைக்குள்ள என்னால் போகவே முடியாதுங்க, கிராஸ் பண்ணவே முடியாது, லைஃபை குவிட் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். இந்த சூழ்நிலை நான் இருக்கணுமா? ஆமாம், இருக்கணும். ஏன்? உன் சூழ்நிலை உன்னை விட பெருசுதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உன் சூழ்நிலையை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சூழ்நிலையையும் மாற்றி உன்னையும் மாற்றி சூழ்நிலைகளுக்கு மேலாக உன்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த அறிக்கை தான் சொல்ல போகிறோம். என்னை அனுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார். எனக்கு எதை பற்றியுமே பயம் கிடையாது. பல நேரங்களில் சில ரிஸ்கான முடிவெடுக்க வேண்டியிருக்கும். மினிஸ்ட்ரியில் ரொம்ப ரிஸ்கான முடிவெடுக்க இருக்கும். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் ஒரு திடீர்னு ஒரு காரியம் சொன்னார், இதை செய் அப்படின்னு சொன்னார். 6 வருஷத்துக்கு முன்னாடி அதோடைய பட்ஜெட்டு 15 லட்சம். நாங்கள் போடும் போது 15 லட்சம், அது முடியும் போது 20 லட்சம். நான் சொல்கிறது 6 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு ஆஃபரிங்காக இருக்கட்டும் சரி, இல்லை எங்கிட்ட இருந்த காசாக இருக்கட்டும் சரி, ரொம்ப சொற்பம், குடும்பத்தை நடத்துறதுக்கு சரியாக இருக்கும், அவ்வளோதான். அந்த சூழ்நிலை கர்த்தர் அந்த ப்ராஜெக்டை செய்கிறார். 1 மாதம் ஜெபம் பண்ணோம். கர்த்தர்கிட்ட கன்ஃபர்மேஷன் மட்டும் கிடச்சிச்சு, ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கும் அந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு எங்களுக்கு மொத்தமே 5 மாதம் தான் டைம் இருந்துச்சு. அந்த 5 மாதத்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடித்து, இன்றைக்கும் சொல்கிறேன், அதை செய்கிறதுக்கான பலன் எனக்கு இன்றைக்கி கூட கிடையாது. அந்த அளவுக்கு பலன் இன்றைக்கும் எனக்கு கிடையாது. ஸ்டார்ட் பண்ண சொன்னால் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், என்னை அனுப்பினவர் ஒருவர் இருந்தார். அவர் அந்த ப்ராஜெக்டை பார்க்கிலும் பெரியவர். அவர் ஒரு குறைவில்லாதபடிக்கு எனக்கு நடத்தி முடித்து கொடுத்தார். அதே மாதிரி தான் 2018 ஆண்டவர் காரியம் சொன்னார். 2018 அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை சொல்லி ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு அந்த ப்ராஜெக்டை பார்த்தா 2015 விட 4 மடங்கு பெருசு. 4 மடங்குலாம் சொல்லக்கூடாது, அதை விட பல மடங்கு பெருசு. ஸ்டார்ட் பண்ண சொல்லும் போது எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அது ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாருங்கிற கன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்கிறதுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணோம். 1 வருஷம் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் சொன்னார், நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு. ஸ்டார்ட் பண்ணோம். நான் சொல்கிறேன், இன்னைய வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு முன்பாக இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் ஜெயிண்ட் மாதிரியான ப்ராஜெக்ட். அதை கடந்து போகிறது கஷ்டம். என்னுடைய சூழ்நிலைக்கு என்னால் அதை செய்கிற ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர், பணம் இருந்தால் கூட அதை செய்ய முடியாது பாஸ்டர். ஏன்?
பணம் இருந்தால் கூட ஆள் இல்லாட்டி இதை செய்ய முடியாது. இந்த மாதிரி ஆட்கள் கிடைச்சா மட்டும்தான் செய்ய முடியும். இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லுவேன், உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் கர்த்தர் ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு இடத்துக்கு அனுப்பினால், உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்பாக இருக்கிற விஷயம் எவ்வளோ பெரிய ஜெயிண்டாக இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய கற்பனைக்கே எட்ட முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சொல்லுகிறவர் இருக்கிறாரே அவர் எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவர். அவர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? நான் யாரு? இதுக்கு முன்னாடி இருந்த பார்வோன் கையிலிருந்து இதே ஜனங்களை விடுதலையாக்கினவன், இதே பார்வோன் கையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அற்புதமாயும் அதிசயமாயும் கொண்டு வந்தவன். அதுக்கு ஈக்குவலான ஒரு மீதியான கூட்டம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்குது. அன்னைக்கு விடுதலையாக்கின நான் இன்னைக்கும் விடுதலையாக்குவதற்கு வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறேன். இன்னைக்கு கொரோனா, இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு பண பிரச்சனை, இன்னைக்கு நமக்கு துக்கம், இன்னைக்கு வியாதி, எவ்வளவு வேணா இருக்கட்டும், இன்னைக்கு நம்மளை சொல்றாரு இந்த தேவன் யார் தெரியுமா? தாயின் கருவிலிருந்து உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாத்து இதுவரைக்கும் கொண்டு வந்த தேவன் தான் சொல்றாரு, தொடர்ந்து போ. இதுவரைக்கும் கொண்டு வந்த நான் இனிமேலும் கொண்டு போவேன். இதுவரைக்கும் கொண்டு வந்த நான் எதுக்கு கொண்டு வந்தேன்? இந்த மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்து உன்னை சாகடிக்கவா? எப்பவுமே ஆண்டவர் என்கிட்ட சொல்ற வார்த்தை அது ஒன்று தான். உன்னை எதுக்கு நான் இவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்கிறேன்? இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில், வியாதிக்கு நடுவில், பலகீனத்துக்கு நடுவில், 18வது வயசில் எனக்கு வந்த வியாதிக்கு, எனக்கு வந்த வீசிங்க்கு ஒரு லெவலில் என் நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன அந்த கண்டிஷனில் இருந்த என்ன கர்த்தர் காப்பாற்றி இந்த இடத்த கொண்டு வந்தது எதுக்கு? சாகடிக்கவா? இல்லை ஒன்றும் இல்லாமல் நடுத்தல நிறுத்தவா? கிடையவே கிடையாது. எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கின நான் மீதியானின் கைக்கும் உன்னை கண்டிப்பாய் விடுதலையாக்குவேன். நடுவில் சூழ்நிலைகள் மாறும், ஆட்கள் மாறும், இடம் மாறும், எதிரிகள் மாறுவார்கள். ஆனால் தேவன் மாறாதவர். அன்னைக்கு ஜெயம் கொடுத்த தேவன் இன்னைக்கும் ஜெயம் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு பிரச்சனை வேற, சூழ்நிலை வேற, இன்னைக்கு பிரச்சனை வேற, சூழ்நிலை வேற, ஆனால் தேவன் ஒருவரே. அன்னைக்கு எகிப்தின் கைக்கு ரட்சித்தவர் இன்னைக்கும் மீதியாரின் கைக்கு ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு பலன் என்ன தெரியுமா? உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத கிஃப்ட் இந்த விசுவாசம் ஒன்று இருக்குல்ல பாருங்க. என்னை அன்னைக்கு ரட்சித்த தேவன் இன்னைக்கு ரட்சிப்பார். அதான் சொல்வேன், 2015 எனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட், அதை நடத்தி முடித்த நான் இப்போ கொடுக்குற ப்ராஜெக்டையும் செய்து நடத்தி முடிப்பேன். அதை முடிச்சிருக்கிறேன் நான். அதை முடித்த நான் இதையும் முடிப்பேன். காரணம், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? யாரு? அந்த ப்ராஜெக்டை முடிச்ச நான் தான் இந்த ப்ராஜெக்ட்லையும் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். இதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் இருக்கும். பல நேரங்களில் நாம் ஒரு சூழ்நிலையை கிராஸ் பண்ணி வரும்போது கர்த்தர் கூடவே தான் இருந்தார். என்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஒரு காரியம் என்னென்னா, இந்த கிதியோனுக்கும் அப்படி தான் சரி, இன்றைக்கி இருக்கிற நிறைய பேருக்கும் இருக்குது. அதாவது தங்ககிட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பலத்தோடு போவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஒரு வேலைக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்ககிட்ட இருந்தால் இன்டர்வியூக்கு போகும்போது எப்படி போவீங்க? ஒரு தைரியம். என்ன தைரியம்? அவன் கேட்குற எல்லா குவாலிஃபிகேஷனும் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, இமிக்ரேஷனில் இன்டர்வியூக்கு போகும்போது உங்கள் கையில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து உங்களுக்கு கூட ஆஃபர் லெட்டர்லேருந்து குவாலிஃபிகேஷன் லெட்டர்ஸ்லேருந்து அவங்க கேட்ட எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ இன்டர்வியூக்கு போய் நீங்கள் எப்படி நிற்பீங்க இமிக்ரேஷனில்? தைரியமாக. அவன் கேட்குற எல்லா க்ரைட்டீரியாவும் எனக்கு என்ன ஆகுது? செட் ஆகுது. அதே மாதிரி ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்குறாரு. மாதம் என் கையில் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வருது. இப்போ கர்த்தர் என்ன கல்யாணம் பண்ண சொல்லி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள அனுப்புகிறாரு. இப்போ எனக்கு என்ன வருது? ஒரு தைரியம் இருக்குது. குடும்பத்தை என்னால் என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். இதெல்லாம் இல்லாமல் ஒன்று சொல்லுவார் பாருங்க, அங்கே தான் இருக்குது விஷயமே. இதுக்கெல்லாம் நமக்கு விசுவாசம் இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன இருந்துச்சு? என் கையில் மாசான ஒரு 1 லட்ச ரூபா வருது. என் கையில் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. என்றைக்கு இருந்தாலும் நான் என்ன செஞ்சிருவேன்? பிழைச்சிருவேன். என் கையில் வீசா இருக்குது. என்றைக்கு இருந்தாலும் நான் வெளிநாட்டுக்கு போய் பொழைப்பு நடத்திடுவேன் அப்படின்னு எனக்கு என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குது. எதன் மேலே? எங்கிட்ட இருக்கிற ஒரு பலன் மேலே. அதே பலன் தான் யாருக்கு இருந்துச்சு? அதே பலன் தான் கிதியோனுக்கு இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 7:2. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு
அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ கீதியோனுக்கு ஒரு சர்டன் மக்கள் இருக்கிறாங்க, அவர் கையிலையும் ஒரு கூட்டம் இருக்கு. மீதியானர்கிட்ட இருக்கிற மாதிரி இல்லை, ஆனால் எங்கிட்ட என்ன இருக்கு, ஒரு க்ரௌடு இருக்கு. நானும் கொஞ்சம் சண்டை போடுற அளவுக்கு ஆட்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். யுத்த புருஷர் எங்கிட்டையும் இருக்கு. இதை தான் நான் சொன்னேன். என் கையிலையும் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு, எனக்கும் மாசானா 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்கு, என் கையிலையும் வீசா இருக்கு, எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக மாசானா இவ்வளோ வரும்னுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் தொடர்ந்து முன்னாடி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் கை உன்னை ரட்சித்தது என்று சொல்ல வீம்பு பேசுவதற்கு இடம் வரும். உன்னை அனுப்புகிறது நான், உன் பலன் உன் கையில் இல்லை, என் கையில் இருக்கிறது. அதுதான் முக்கியமே. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், பேங்க்ல பேலன்ஸ் இருந்துச்சுன்னா தானாவே நமக்கு என்ன வருது, ஒரு தைரியம். ஏன் என் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, நான் அதெல்லாம் பார்த்துப்பேன், எனக்கு என்னங்க கவலை. சிலர்லாம் சொல்லுவாங்க, காசு இருக்கு விட்டெறிஞ்சா எத்தனை பேர் வருவாங்க, எனக்கு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, எங்கேயாவது ரூம்குள்ள விழுந்து கிடந்தா தூக்கிறதுக்கு யார் வருவா, பணம் வருமா? அந்த நேரத்துக்கு கர்த்தர் அனுப்புகிற ஆள் தான் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பல நேரங்கள் நம்ம எதை நினைக்கிறோம், எங்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எங்கிட்ட ஒரு பலன் இருக்கு. ஃபியூச்சரில் சொல்லுவாங்க, என் கையால் நான் உழைச்சேன், நான் சாப்பிட்டேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. உன் கை உன்னை ரட்சிக்குமானால் கர்த்தர் எதற்கு? கர்த்தர் உன்னை அனுப்பும் போது எப்படி அனுப்புறார் தெரியுமா? உன்னால் உன்னை ரட்சிக்க முடியாது என்று நீ உணர்கிற நிலைமைக்கு நீ வரணும். என்னால் முடியாது ஐயா, என்னால் எதுவுமே முடியாது. ஏன் என் கையில் நான் குவாலிஃபிகேஷனாக நினைக்கிறது, அட்வான்டேஜாக நினைக்கிறது, பாசிட்டிவாக நினைக்கிறது எல்லாமே கர்த்தர் சொல்றாரு தள்ளிவிடு. அது பாசிட்டிவ் இல்லை, வீக். இப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ ஜனங்க தேவையில்லையா? கர்த்தர் சொல்றாரு, ஜனங்கள் ஒரு நாளில் நான் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லுவதற்கு பதில் அந்த ஜனங்களை தள்ளுங்கிறார். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் தள்ளி விடுவார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்கள கர்த்தர் என்ன செய்வார்? தள்ளுவார். அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதுவும் ஒரு படி மேலே போய் மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் வரும்போது நீங்கள் இந்த மந்த்லி டிபெண்டபிள்னு ஒரு ஆள் மேலே ஆவ தொடவீங்க. அவர் இருக்கிறாரு, அவங்களும் உண்மையாக உங்களுக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், அவனை என்ன செய்ய? அனுப்பி விட்டுரு. ஏன்? ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நான் உன்னை ரட்சித்தேன் என்று அவன் சொல்லுகிறதற்கான காலம் ஒன்று வரும். நான் தாங்க மினிஸ்ட்ரியில் அவரை மேலே தூக்கி விட்டேன். நான் இல்லாட்டியில் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டார். நம்ம இல்லாட்டி அவர் இப்படி சான்ஸே இல்லை. அவர் மறந்துடுவார், நாங்கள் மறக்க மாட்டோம். உண்மை, அவன் மறக்க மாட்டான். உங்களை தூக்கி விட்டவன். ஊழியத்தின் பாதையில் அநேகர் உதவி செய்வார்கள். அப்போ நமக்கே தோணும், இவங்கெல்லாம் இல்லாட்டி நம்மளாம் மேலே வந்திருக்கவே முடியாதுன்னு. ஒரு நாள் கர்த்தர் அவர்களை விட்டு உங்களை தூக்குவார். காரணம் என்ன தெரியுமா? அவங்க கெட்டவங்கன்றதுக்காகல்ல, அவர்கள் அல்ல, உன்னை அனுப்பினது நான், அவங்களையும் அனுப்பினது நான். இதுவரைக்கும் கிதியோன் கூட வந்தது, அவங்களாம் வந்தது காரணம் யாரு? கர்த்தர் தான் பர்மிஷன் கொடுத்தாரு. கர்த்தர் சொல்றாரு, அவனை அனுப்பிடா, அவனை அனுப்பிவிடு. ஏன்? ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர்கள் எடுக்க வேண்டிய காலம் ஒன்று வரும். கர்த்தரே ரட்சித்தாருங்கிறதுக்கு பதிலா நாங்களும் ரட்சித்தோம் கிதியோனை. அன்னைக்கு நாங்கள் மட்டும் இல்லாட்டி கிதியோன் மீதியானர் ஜெயிச்சிருப்பாரா? எவ்வளோ பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நாங்கள் இல்லாட்டி கர்த்தர் எவன் சொல்வான்னு கர்த்தருக்கு தெரியும். எவன் சொல்வான்னு கர்த்தருக்கு தெரியும். அப்படி சொல்கிறவனெல்லாம் தூக்கிடாம்பார். ஒரு சிலர் இருப்பார்கள், அவர்கள் உதவி செய்வார்கள், பக்கத்துணையாக இருப்பார்கள். ஆனால் ஒரு நாளும் அவர்கள் வாயிலிருந்து இவங்க ஊழியத்துக்கு நான் தான் காரணம், நான் இல்லாட்டி இவங்க அந்த மாதிரிலாம் வரவே வராது. இவங்க மேலே வர்றதுக்கு
நான் தான் காரணம் அப்படின்னு வரவே வராது. அவங்க அதை மறந்து கூட போயிடுவாங்க, அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க. சிலர்லாம் ஒரு உதவி செஞ்சுட்டு சாவர வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுருப்பான், நம்மளே மறந்துருப்போம். ஞாபகம் இருக்கா? 1992 ஒரு நாள் நீங்கள் அரிசி வாங்க போகும்போது ஒரு 50 ரூபா இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அன்றைக்கி நான் தான் உங்களுக்கு 25 ரூபா கொடுத்தேன்பா. நமக்கு அப்படியா ஞாபகம் இருக்காது. உண்மைதான், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உன்னை விட்டு தூக்குவார். ஏன் உன்னை விட்டு நிறைய பேரை தூக்குறாருன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் நீங்கள் சப்போர்ட்டிவாக நினைக்கிற ஆளெல்லாம் தூக்குவார். இவர் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறவனெல்லாம் தூக்குவார். இவர் நம்ம கூட இருந்தால் நம்ம மேலே வருவோம்னு நினைக்கிறவனெல்லாம் தூக்குவார். ஏன் தூக்குறாரு? ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் என்னைக்குமே சரி, உன் வாழ்க்கை முழுவதும் வேற யாரும் உன் கூட இருந்ததே கிடையாது. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன் உயர்வுக்கு, உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு, உன்னுடைய மேன்மைக்கு, இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி அத்தனைக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே காரணர். வேறு ஒரு காரணர் இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. அந்த மகிமையை கர்த்தர் ஒருவருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம தான் சில நேரத்தில் ஐயோ இவங்கள பேர் இருந்தால் நல்லா இருக்குமே. ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குற பாடத்தில் மிக முக்கியமான பாடம், ஃபில்டர் பண்ணு. ஜனங்களை ஃபில்டர் பண்ணு. யாரெல்லாம் ஃபில்டர் பண்ணுமோ ஃபில்டர் பண்ணு. எவனும் இல்லை உன் கூட. ஒரு நாள் வந்தது, நான் சொல்லுவேன், தைரியமாய் சொல்லுவேன், தேவ சமூகத்திலிருந்து சொல்லுவேன், ஒரு காலகட்டம் வரைக்கும் அநேகர் எனக்கு உதவி செய்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, நான் நிறைய பேரை இருதயத்தில் வச்சுருந்தேன். இவங்களெல்லாம் ஒரு புக்கு எழுதுனா இவங்க பேரெல்லாம் மறக்காமல் எழுதணும் அப்படின்னு. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் ஜீரோ ஆக்கினார். என்ன ஊழியத்தில் கொண்டாந்து டவுனில் நிறுத்தினார், ஜீரோவில். அத்தனை பேரும் போனாங்க. கர்த்தர் சொன்னார், இந்த இடத்துல எவன் வருவான்? உங்களை எவனும் வரமாட்டான். இன்னிலிருந்து நான் ஒருவரே உன்னை உயர்த்துவேன். உன் வாழ்நாளில் எவன் பேரையும் நீ சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன், இப்போ தைரியமாக சொல்லுவேன், என் உயர்வுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே காரணம், வேறொரு காரணர் கர்த்தர் கிடையாது. கர்த்தர் கொடுத்த மனுஷங்க இருக்கிறாங்க, அதில் வேற. ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒருவரே காரணம். அந்த இடத்துக்கு நீ வருவதற்கு கர்த்தர் உன்னை வெறுமையாக்குவார். அந்த இடத்துக்கு வருவதற்கு சிலரை உன்னை விட்டு கர்த்தர் நீக்குவார். கர்த்தர் சொல்லுவார், அவனை அனுப்பிடு. ரெண்டாவது இன்னொரு கூட்டத்தை கர்த்தர் சொல்றாரு. அடுத்து வாசிங்களேன். அடுத்து சொல்றாரு, கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன், உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். இப்போ எத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 22,000 பேர். இவ்வளோ பேர் இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இதுவும் ஜாஸ்தி. எதிரி யாரு? எதிரி எவ்வளவு? கடற்கரை மணலை போல படுத்திருக்கிறார்கள், வெட்டுக்கிளைகளை போல இருக்கிறார்கள். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? எவ்வளோக்கு எவ்வளோ பலனை கூட்டணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுவோம். அப்படி தானே? நம்ம ஆர்மியை என்ன பண்ணுவோம்? எதிரிகள் கூட கூட நம்ம ஆர்மியை என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? ஸ்ட்ராங் பண்ணுவோம். இவர் என்ன சொல்கிறாரு? உன் ஆர்மியை என்ன பண்ணு? பவரை குறை, எல்லாத்தையும் குறைன்றாரு. என்னப்பா எல்லாத்தையும் குறைக்க சொல்கிறீங்க? இருக்கிறதே 26,000 எண்ணக்கூடிய அளவுக்கு. அங்கே எதிரில் இருக்கிறவன் லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் இருக்கான். கடற்கரை மணல் எண்ணவே முடியல. ஒட்டகங்களுக்கு கணக்கே இல்லையா, அவ்வளோ உட்காந்துருக்காங்க. நான் ஒரு 27,000 பேர் தான் வச்சிருக்கிறேன். கம்பேர் பண்ணால் இதுவே ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்ல, இல்லை நீ குறை. அடுத்து குறைக்கணும். யாரை குறைக்கணும்? இன்னொரு டீம் இருக்கு. இந்த டீம் அவங்க கூட வரக்கூடாது. எந்த டீம்? இந்த செலெக்ஷன் தாங்க ரொம்ப வித்தியாசமான செலெக்ஷன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த செலெக்ஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த 5வது வசனம் 6, 7 வசனம் 7ஆம் வசனம் வரைக்கும் இல்லையா? அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. யாரெல்லாம் முழங்கால் போட்டு குடித்தானோ, எவெல்லாம் நாய் போல் நக்கி குடித்தானோ, இந்த 2 டீம் இருக்குது. அதில் முழங்கால் போட்டு அழகாக டீசெண்டாக எடுத்து தண்ணியை குடித்தவனெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? திருப்பி அமுச்சு விட்ரு, எல்லாரையும் அவங்கவுங்க கூடாரங்களுக்கே அனுப்பிடு. இப்போ இந்த நாய் போல் நக்கி விழுந்து பொத்து இதுன்னு தண்ணி எடுத்து அடித்து குடிக்கிறான் பாரு, அவனை மட்டும் வச்சுக்க. இவ்வளோ பேர் இப்போ எவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க? 300 பேர் தான் இருக்காங்க. ஏன் இந்த செலெக்ஷன்? என் அளவில் எனக்கு யோசித்ததுக்கு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது என்ன செலெக்ஷன்? ஒரு செலெக்ஷன் அப்படின்னா, இந்த முழங்கால் போட்டு
அப்படி தண்ணியை மொண்டு குடிக்கிறோம்ல, இவெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பயங்கரமான தாகம் உள்ளவன்லாம் கிடையாது. இந்த தாகம் உள்ளவன் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நார்மலாக நம்ம ஆட்கள் தாகம் உள்ளவங்களை பார்த்துருக்கீங்களா? பயங்கர தாகம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த தண்ணி எடுத்து வாயில் குடுக்குன்னு ஊற்றுவாங்க. அந்த நேரத்தில் மேலெல்லாம் என்ன செய்யும், அப்படியே ஊற்றும், சட்டை மேலெல்லாம் ஊற்றும். அதை பற்றிலாம் அவங்க கவலையே படமா. அந்த வேகம் நீங்கள் அப்படியே ஆட்கள் யாராவது குடிச்சு பார்த்துருக்குறீங்களா? நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் அந்த காலத்தில், கிரவுண்ட்லேருந்து பயங்கர வெயில், குடுன்னு ஓடி வந்து தண்ணி என்ன செய்வோம், அப்படியே ஊற்றுவோம் வாயில், அப்படியே மேலெலாம் கொட்டும். அதை பற்றிலாம் கவலை. தண்ணி தாகம் அப்படி, அது நம்ம டீசெண்டாக குடிக்கணும்ல அந்த நேரத்தில் என்ன செய்யாது, தோணவே தோணாது. ஏன்னா அவ்வளவு தாகம். இந்த டீசெண்டாக குடிக்கிற டிக்கெட் ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? போய் வாங்கி ஸ்ட்ரா இருக்கா, அந்த ஸ்ட்ராவை வாங்கி ஊதி ஃபுன்னு ஊதி இந்த பக்கம் புஃப்னு ஊதி, ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதாம்மா, டஸ்ட் இருக்காமா, ஹைஜீனிக் எல்லாம் பார்த்துட்டு இல்லை வாயில் வச்சு புஷ்ஷுன்னு உறிஞ்சிச்சுன்னா 3/4 மணி நேரம் உரியும். அது குறித்து முடிக்கிறதுக்குள்ளே அவன் கடையை மூடிட்டு போயிடுவான். இவங்களுக்கும் அது தேவை இருக்குது, அவனுக்கும் தேவை இருக்குது. ஆனால் அந்த 2 பேருக்கும் நடுவில் என்ன இருக்குது, தாகத்தினுடைய அளவு இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, உன் கூட ஆள் இருக்கலாம், உனக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் வேணும். எந்த ஆள் வேணும் தெரியுமா? தாகம் உள்ளவர்கள் வேணும், பூரண தாகம் உள்ளவர்கள் வேணும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தாகமாக இருக்கிறேன். அந்த தாகத்தினுடைய உச்சம் மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு அவர் போறாரு. அந்த தாகம் இருக்கணும். அப்படிப்பட்ட உன் விஷனோடு கூட அதே ஒத்த விஷன், உன் தாகத்தோடு கூட ஏத்த தாகம், உன் அழைப்புக்கு ஏத்த அழைப்பு, அப்படிப்பட்டவன் தான் கூட இருக்கணும். யார் கூட இருக்கக்கூடாது, யார் கூட இருக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பேசிட்டு ஒருத்தருப்பான் தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலிங்க நாம் கொஞ்சம் இப்படி போய் அப்படி போய், இந்த பாரு நான் சொல்லுவேன் நீ செய்யணும், அதுதான் கிதியோன். இதே மாதிரி ஆட்கள் நான் கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறேன். அவன் யார் தெரியுமா? அவன் டீசென்சிலாம் பார்க்க மாட்டான். காட்ஸ் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட், அதை செய்யணும், அவ்வளோதான். தெருவில் இறங்கி ஆடுறியா, ஒரு டீசென்ட்டே இல்லையா? ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்சிருந்த நான் இன்னும் மோசமாக கூட ஆடுவேன். காரணம், ஆட சொன்னது கர்த்தர். நான் ஆடுறது கர்த்தருக்கு முன்னாடி. அப்படி ஆடும்போது இன்னும் மோசமாக கூட ஆடுவேன். நீங்கள் உடனே என்ன பண்ணிடாதீங்க, அப்போ இன்றைக்கி ஆடுறவங்கள கம்பேர் பண்ணிடாதீங்க. இவன்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பக்காவாக இன் பண்ணி டை போட்டு டான்ஸ் ஆடுறவன். இவனுக்கும் தாவீதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தாவீது இவனுக்கு கம்பேர் பண்ணிடாதீங்க. அவனுக்கு அதை பேர் சொல்லி தான் தாவீது பேரை எடுத்து தெரியுறாங்க. தாவீதான் ஆட்டத்தினுடைய ஆவியினுடைய உச்சம், அது. இவங்க ஆடுறது மாம்சத்தினுடைய உச்சம். இதை விட்டுருவோம். அப்போ எனக்கு வந்து எந்த டீசென்சி இருக்காது, எதை பற்றியும் இருக்காது. அந்த ஒரு புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு. இந்த புரோட்டோகாலில் தேவனுடைய வேலையை செய்யும் போது தேவனுடைய புரோட்டோகால் தான் முக்கியமே ஒழிய மனுஷ புரோட்டோகால் முக்கியம் கிடையாது. மனுஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இல்லைங்க இந்த இடத்துக்கு போனால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தேவன் எப்படிப்பட்டது தெரியுமா? அடித்து உதச்சி துவச்சி தொழுமரத்தை கையில் கட்டி ஒரு அடிமைகள்னு சொல்கிற இடத்துலேருந்து ரட்சிப்பை உண்டு பண்ண தொடங்குவார். இன்னைக்கு நீங்கள் கோட்டு சூட்டு போட்டு நீட்டாக தையெல்லாம் கட்டி கத்தி கதறி 1.5 மணி நேரம் பாடுங்க, ஆண்டவன் மாதிரியே ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு ஒரு பதினோடு ஓடி வர மாட்டான். நான் சொல்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கூடாதுன்னு நான் சொல்லலை. இப்படி ஒரு புரோட்டோகால் நம்ம ஒன்று வச்சுருக்கோம்ல, இந்தந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும், இந்தந்த மாதிரி விதமான மைக் வேணும், இப்படிப்பட்டதான ஸ்டேஜ் வேணும், இப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்து நான் ஏறி மேலே நின்று பாடினா ஜனங்க, அவன் ஆடுவான் எல்லாம் செய்வான். ஆண்டவன் மாதிரியே ரட்சிக்கப்பட என்ன வேணும்னு ஓடி வர மாட்டான். இப்போ பவுலும் சீலாவும் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த டீசென்சியும் அங்கே இல்லை. வஸ்திரத்தை அடித்து நொறுக்கியிருப்பாங்க. இன்றைக்குமே நீங்கள் ஜெயிலுக்கு போய் ஒருத்தரை போட்டிங்கன்னா ட்ரெஸ் எப்படி போட்டு விட்ருப்பாங்க? ஒரு ஆஃப் ட்ராயரோ அல்ல ஃபுல் பேண்ட்டோ ஒரு ஷர்ட்டை போட்டு உள்ளே வச்சுருவாங்க. கைதி ட்ரெஸ் இருக்கும், அந்த கைதி ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே வச்சு தொழுமரத்தில் கட்டி வச்சுருக்கான். இவன் பாடுற பாட்டுக்கு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான் பாருங்க. இந்த ஆள் தான் கர்த்தருக்கு தேவை. பவுலும் சீலாவும் எந்திரிச்சு பவுலும் சீலாவும் பாடுங்க அப்படின்னு உடனே ஆவியானவர் உணர்த்தின உடனே, ஆண்டவரே இங்கே மைக்கும் இல்லை, யார் கேட்பாங்கன்னு தெரியல, ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்டேஜ் ரெடி, நீ தேவைப்பட மாட்டேன் ஆண்டவருக்கு, நீ தேவைப்பட மாட்டேன் சொன்னால் அப்படியே செய்யக்கூடிய ஒரு ஆள். கர்த்தர் நினைக்கிறத அப்படியே அந்த இடத்துல எதையுமே பார்க்கக்கூடாது. கர்த்தர் சொன்னா சொன்னது தான்.
ஊரே படைத்தளத்தை கையை வச்சுக்கிட்டு ஈட்டி கீட்டிலாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் ஒருத்த கூழாங்கல்லோட போய் நிற்பான். இவனை எப்படி பார்ப்பாங்க எல்லாரும்? இவனை எப்படி பார்த்துருப்பாங்க? இந்த நம்பர் 1 பைத்தியக்காரன் யாருன்னா இந்த பையன். ஏன் எது எடுத்துன்னு வந்திருக்கிறாரு? கூழாங்கல் எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. இப்படி நீ யோசித்து பாருங்க. இந்த நம்ம சைனா இராணுவம் வந்து மொத்தத்தோட வந்து நிற்கும் போது நம்ம ஊரில் ஒரு 10 பேர் அருவாளோட போய் எதிரில் நின்னா எப்படி நிற்கும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மொத்த போலீஸும் துப்பாக்கி எடுத்துகிட்டு அப்படி நிற்கும் போது நாம் எதிரில் 4 பேர் கொம்பை சுற்றிக்கிட்டே போய் வாங்க 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 பார்ப்போம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த ஊரே நம்மளை எப்படி பார்க்கும்? இப்போ வாங்க போகிறான் பாரு, அவன் 5 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணி முடிக்க போகிறாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். கர்த்தர் கொம்பு எடுத்துக்கிட்டு போனால் என்ன செய்யணும்? போகணும். இவ்வளோ பெரிய ஒரு இராணுவ அமைப்போட மீதியானவர்கள் வந்து கிடக்கிறாங்க. எல்லாம் பக்காவாக ரெடியாக அங்கே இருக்காங்க. கர்த்தர் கிதியோன்ட்ட சொல்கிறாரு, கையில் பானை எடுத்துக்கோ, உள்ள கொஞ்சம் வைக்கல் வச்சுக்கோ, ஒரு கையில் எக்காலம் ஊது. நீ என்ன செய்ய, எக்காலத்தை ஊதிட்டு பானையை உடைச்சிட்டு ஒரு கையில் தீவட்டியை வச்சுக்கோ. இது என்ன ப்ரொசீஜர்? மிலிட்ரிக்கு இது என்ன ப்ரொசீஜர்? எதிரில் நிற்கிற ஆள் யாரு? பயங்கரமான ஆர்மி. அவங்க வந்து ஒரு பெரிய கட்டுக்கோப்பா அணிவகுத்து நிற்கிறாங்க. எதிரில் போய் நீ என்ன பண்ணுப்பா? பானையை உட. அவர் சொன்னா நீ சின்சியராக செய்யணும். சின்சியராக செய்யணும். காரணம், பானை உன்னை ரட்சிக்காது, எக்காலம் உன்னை ரட்சிக்காது, வைக்கோல் உன்னை ரட்சிக்காது. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை ரட்சிக்கிறவர் நான். ஏன்? உன் கையில் இருக்கிற பானையோ, உன் கையில் இருக்கிற வைக்கோலோ, உன் கையில் இருக்கக்கூடிய எக்காலத்துக்கோ உன்னை ரட்சிக்கிற வல்லமை கிடையாது. எனக்கு தேவை நான் சொல்றதை செய்யக்கூடிய ஒரு கூட்டம். இதுக்கு என்னங்க சம்பந்தம்? அது வேற. நான் சொல்றதை நீ செய், உன்னை அனுப்புகிறது நான். இப்படி செஞ்சா நடக்குமா? நடக்கும். எப்படிங்க? லாஜிக்கே இல்லையே. லாஜிக்கும் கிடையாது, மேஜிக்கும் கிடையாது. நம்ம ஆண்டவர் அது எல்லாத்துக்கும் மேல சூப்பர் நேச்சுரல். குறையா சொல்லல. ரொம்ப படிச்சோம்னா லாஜிக் எதிர்பார்ப்போம். ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? உங்களுக்கு இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? எதை போட்டாலும் என்ன செய்யும்? கீழே வரும். இதானுங்க லாஜிக். தண்ணி வந்து லைட் வெயிட், அதில் சிலது தான் மிதக்கும், எதுவும் மிதக்காது. இது வந்து ஃபிசிக்ஸ், இது சயின்ஸ். நம்ம சொல்கிறோம் இல்லை? கர்த்தர் சொல்வார், ஏன்ச்சி நட தண்ணி மேலே. ஏங்க சயின்ஸ் படி உள்ளே போயிருமே. நீ நடுறா, உன்னை அனுப்புகிறது நான். உன்னுடைய ஃபார்முலா, லாஜிக்கு, உன்னுடைய நேச்சர், இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு சக்சஸ் கொடுக்கிறவர் நான். உனக்கு ஒரு லாஜிக் இருக்கு, உனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுதான் வேர்ல்டு சொல்றது, இதுதான் சயின்ஸ். இப்படிதான் நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், பானையை உட. ஆண்டவரே ஏன் உடைக்கணும்? நீ உடைய. நீ உடைக்கிறதுல ஒன்றும் இல்லை. உடைக்க சொல்ற எங்கிட்ட தான் விஷயமே இருக்கு. இந்த தாட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கர்த்தர் எதை சொன்னாலும் நீங்கள் செய்வீர்கள். எதை சொன்னாலும் செய்வீங்க. வாட் எவர் இட் இஸ், தேர் இஸ் நோ லாஜிக். கர்த்தரிடத்தில் லாஜிக்கே கிடையாது. என்னங்க லாஜிக்? இது எப்படிங்க லாஜிக்? உன் வீட்டில் பாத்திரம் இருக்கா? எடுத்துட்டு வா. என்ன பண்ணலாம்? நீ எடுத்துட்டு வா. எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும். அது எப்படிங்க வரும்? வரும். எங்க ஊரே பஞ்சத்தில் இருக்கு, உன் வீட்டில் எண்ணெய் வரும். இது என்ன லாஜிக்? முதல்ல பாத்திரத்திலிருந்து எண்ணெய் எப்படி வரும்? சொல்லுகிறது நான், வரும். அவ்வளோதான். இந்த மனநிலைக்கு தான் நீங்களும் நானும் வரணும். ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, சயின்ஸு, டெக்னாலஜி, இது எல்லாத்துக்கும் மேலானவர். இது எதுவும் அவர் அசைக்காது, இது எதுவும் அவரை தொட்டு கூட பார்க்காது. அப்படிப்பட்டவர் உன்னை அனுப்புகிறபடியினாலே தைரியமாய் போ. உனக்கு எதிராய் கடற்கரை மணல் தனியாக இருந்தாலும் உன் கூட வேற யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிற ஒரு குரூப் வந்தால் போதும். இவெல்லாம் யாரு? நக்கி குடிக்கிறவன், நாய் போலன்னு இருக்கு. இவெல்லாம் யாரு? நாய் போல. சில நேரத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்குற ஆள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளே அப்படிப்பட்டவங்க தானே. நம்ம ஒன்றும் பெரிய குயின் எலிசபெத் பரம்பரெலாம் கிடையாது. ஆனால் அனுப்பினவர் கர்த்தர், அனுப்பினவர் கர்த்தர். நீ போ, கேவலப்படுத்தணும், கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கட்டும்.
என்னங்க அவன் நாய் போல நக்கி குடிக்கிறான், அவனாங்க ஒரு நாள் ஐஸ்கிரீம் விற்றவன் போய் இன்னைக்கு பிரசங்கியாரா மாறி இருக்கான். அன்னைக்கு இந்த பையனை எனக்கு தெரியுங்க, ஒரு நாள் காசு இல்லாமல் ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருந்த பையன் தானே. ஆமாம், ஆனால் அனுப்புனது கர்த்தர், அனுப்புனது கர்த்தர். ஓ, அடுத்தவன் பொறாமப்பட்டு, அடுத்தவன் வெக்கப்பட்டு, அடுத்தவன் உன்னை கேவலமாக பேசினவெல்லாம் பார்க்குற அளவுக்கு மேலே கொண்டு போய் உட்கார வைக்கிறவர் கர்த்தர். ஏன்னா அனுப்புனவர் அவர். எங்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் பானை தான், எங்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் வைக்கோல் தான். ஆனால் என்னை அனுப்புனவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நாய் போல நக்கி குடிக்கிறாரு, ராஜா வஸ்திரத்தை கலந்து ரோட்டில் ஆடி கேவலமாக இருக்கிறாரு, இவர் ஆயிரங்களில் சிறியது, இது ஒன்றும் இல்லாததுன்னு நீ என்ன வேணா சொல்லு, ஆனால் எங்களை அனுப்பினது கர்த்தர். கொண்டு வந்து மேலே உட்கார வைக்கிறவர் கர்த்தர். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்குது. முதல்ல ஆண்டவர் யாரை அனுப்ப சொன்னார்? ரொம்ப கூட்டம் இருக்குது, நான் தான் உன்னை ரட்சித்தன்ற கூட்டத்தில் என்ன பண்ணிடு, அனுப்பிடு. அடுத்து யாரை சேர்த்துக்கோ? ஒன்றும் இல்லாமல், எதுக்கும் லாய்க்கு இல்லை, நாய் போல நக்கி குடிக்கிறான், இதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படிங்கிறவங்கள என்ன பண்ணிக்க, சேர்த்துக்க. ஏன்னா நான் கடைசி வரைக்கும் என்ன சொல்ல மாட்டான், நான் தான் ரட்சிக்கிறதுக்கு காரணம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனுக்கே தெரியும் என்ன ரட்சிக்கிறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட, ஏன்னா நம்மளே அப்படிப்பட்டவங்க தானே, நம்மளே அப்படிப்பட்டவங்க தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம படித்த படிப்பு நமக்கு எங்கேயாவது யூஸ் ஆகுதா? அதான் நான் ஊழியத்தில் சொல்கிறேன், ஊழியத்தின் பாதையில் ஏதாவது யூஸ் ஆகுதா? நான் சொல்லுவேன், ஊழியத்தில் யூஸ் ஆகக்கூடாது. ஆச்சுன்னா தான் பிரச்சனை. ஏன்னா படிப்பல்ல, கர்த்தரே நம்மை உயர்த்தக்கூடியவர். கர்த்தருக்கு வேணும்னா படிப்பை யூஸ் பண்ணிக்கிட்டோம், அது வேற. ஆனால் உன்னை உயர்த்துகிறது படிப்பும் அல்ல, பணமும் அல்ல, சிலருக்கு இருக்கக்கூடிய பின்புலம் இல்லை, கர்த்தர். அப்போ உன் கூட யார் யாரெல்லாம் இருக்கணும்? நாளைக்கு நான் தான் உன்னை உயர்த்துறேன்னு சொன்ன யாருமே உன் கூட இருக்கக்கூடாது. உன் கூட இருக்கிறவன் சமுதாயத்தால் கேவலப்பட்டவனும் ஒதுக்கப்பட்டவனும் நாய் போல நக்கி குடிக்கிறவனும் உன் கூட இருக்கலாம். ஏன்னா இவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், இந்த இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லவே மாட்டான். கடைசியாக இன்னும் ஒரு குரூப் இருக்குது, இதான் ரொம்ப முக்கியமான குரூப். வாசிங்க 9ஆம் வசனம், 7-9 வாசிங்க. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். என்ன பேசுகிறார்கள் என்று கேள். 13வது 14வது வசனத்தில் அவங்க பேசுகிறாங்க. பாளையத்துக்குள்ள கர்த்தர் என்ன சொல்கிறாரு? போ சொல்கிறாரு. ஒருவேளை கிதியோன், இவ்வளவும் நான் செஞ்சிட்டேன், உனக்கு பர்ஃபெக்ட் பண்ணி வச்சுட்டேன், இதையும் தாண்டி உனக்கு ஒருவேளை என்ன வரும், ஒரு சின்ன பயம் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ விசுவாசமாக பேசினாலும் என்ன இருக்குது, ஒரு சின்ன பயம் இருக்குது. எவ்வளவு ஏற்கனவே பல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தி எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கி கொண்டு வந்திருந்தாலும் கூட மீதியானர் கைக்கு விடுதலையாக்குவாரானா நமக்கு என்ன வருது, ஒரு பயம் வருது. இதுக்கு முன்னாடி இவ்வளவு செஞ்சிட்டாரு, ஆனாலும் இப்போ திருப்பியும் அப்படின்னு ஒரு பயம் வருதுல்ல. ஒருவேளை அப்படி உனக்கு திருப்பி பயம் வருமானால் நீ ஒன்று செய், நீ போய் எங்கே போ, அந்த பாளையத்துக்கு போ. அங்கே ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப் என்ன பேசுதுன்னு மட்டும் கேள அப்படின்னு. அங்கே போனால் அவங்க என்ன பேசுகிறாங்க, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அந்த சொப்பனத்தில் ஒரு இது ஓடி வருது, நம்ம ஊர் சொன்னால் ரொட்டி ஒன்று பெருசாக வார்க்கோதம ரொட்டி ஒன்று ஓடி வருது, அது ஓடி வந்து பாளையத்தை இடிக்குது, எல்லாம் பேசி முடிச்சு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறவன் பயமும் திகிலும் உள்ளவன் இருக்கக்கூடாது, நம்மக்கிட்ட ரட்சிக்குதுன்னு சொல்கிறவன் இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறவன் யாராக இருக்கணும், நாய் போல நக்கி குடிக்கிறவன் தான் இருக்கணும். அதாவது ஒன்றுமில்லாதவன் பலவீனமானவன் தான் நம்ம கூட இருக்கணும். ஆனால் எதிரில் யார் இருக்கான்னு தெரியுமா, நம்ம தான் நினச்சோம் மீதியான்கள் இருக்கிறாருங்க, கிழக்கத்திய புத்திரர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் யார் இருக்கிறா, அமலேக்கியர் இருக்கிறாங்க, இப்படி நம்ம தான் நினச்சோம். ஆனால் எதிரியில் இன்னொருத்தனும் இருக்கிறான். யார் இருக்கான்னு தெரியுமா, உன்னையும் என்னையும் அவனுக்கு ஆண்டவர் பெரியவனாய் மாற்றி வச்சிருக்கிறார். உன் மேலே என் மேலேயும் ஒரு பயம் அவனுக்கு இருக்கு. இது நமக்கு தெரியாது, இது கர்த்தரே போட்டு வச்சிருக்கிறாரு. பேசுவான், வந்துருவான், சண்டைக்கு ரெடி ஆயிடுவான். நம்ம சைடு பயங்கர பலன் இருக்கும், நம்ம சைடு 300 பேர் தான் இருப்பாங்க, நம்மளை பார்க்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் உன்னை பற்றின பயம் ஒன்று அவனுக்கு இருக்கும்.
இதை உருவாக்கினது நீ அல்ல, உன்னை பற்றின பயத்தை உருவாக்கினது கர்த்தர். நம்மளை பற்றின பயத்தை எதிரிகிட்ட யார் உருவாக்கி வைப்பா? கர்த்தர் ரெடி பண்ணி வைப்பார். பாருங்களேன், ஆகாப் இருக்கிறாரு, அவர்கிட்ட இஸ்ரவேலுடைய சேனை மொத்தம் இருக்கு. ஆனால் ஒத்த எலியா மேலே யாருக்கு இருக்கு பயம்? ஆகாபுக்கு இருக்கு. அவன் மேலே ஒரு பயம் இருக்கா இல்லையா? இந்த பயம் எதனால் வந்தது? எலியா கிட்ட இருக்க சேனையை பார்த்து வந்துச்சா? எலியாவுடைய பலத்தை பார்த்து? எலியா வந்து என்ன நம்ம ஊர் சூப்பர் ஹீரோ மாதிரியா அட்ட ஸ்டெச்சில் 5000 பேர் அடித்து உடச்சி வருவாரா? அதெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் உன்னை பற்றி என்னை பற்றி கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அவங்க இருதயத்துக்குள்ள ஓரமாக அப்படி இருக்கும். அது இருக்கும். அது நீங்கள் உருவாக்க முடியாது. நீங்கள் அதை உங்களால் உருவாக்கவும் முடியாது. நீங்கள் எப்படி உருவாக்குவீங்க ஸ்பிரிச்சுவல் பயத்தை? சிலர் வேணால் இந்த பயத்தை உருவாக்குவாங்க. என்னது? எனக்கு ஆக்சுவலாக இந்த ஊர் எம்எல்ஏவை தெரியும், எம்பியை தெரியும், டிஎஸ்பியை தெரியும், ஜட்ஜை தெரியும், எல்லாரையும் தெரியும். ஆனால் உன்னை பற்றின பயத்தை வராது அவங்களுக்கு. அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு மந்திரியை தெரியும், எனக்கு எம்பியை தெரியும், எனக்கு ட்ரம்ப் தெரியும்பா. உன்னோட பெரிய ஆள் அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். அப்போ உன் மேலே என்ன வராது? பயம் வராது. இந்த ஸ்பிரிச்சுவல் பயத்தை நீ உருவாக்கவே முடியாது. உன்னை குறித்த பயத்தை கர்த்தர் உருவாக்கணும். அவர் உருவாக்கி வைப்பாரு. இவனை பற்றி பேசுறதுக்கு பயப்படணும், இவங்கிட்ட போறதுக்கு பயப்படணும். காரணம், கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம். கிதியோனின் பட்டயம் யார் பட்டயம்? கர்த்தரின் பட்டயம். அவன் கர்த்தருடைய மனுஷயா. அந்த சபை கர்த்தருடைய சபை. அந்த விசுவாசி கர்த்தர் கூட இருக்கிற விசுவாசி. கிட்ட போறதுக்கு பயப்படணும், பேசுறதுக்கு பயப்படணும், சிந்திக்கிறதுக்கு பயப்படணும். உன்னை என்னையும் பார்த்து, உன்னை என்னையும் கேவலமா பேசினா ஒன்று நடக்கணும், அங்கே நடக்கும். அது நீ நான் யோசிக்க வேண்டாம். அதை கர்த்தரே உண்டாக்கி வைப்பார், கர்த்தரே செய்வார். காரணம், உன்னுடைய பட்டயம் என்னுடைய பட்டயமும் நம்மளதில்லை, கர்த்தருது. யுத்தம் உங்களுதில்லை, கர்த்தருது. ஜெயம் உங்களுதில்லை, கர்த்தருது. அப்புறம் நமக்கு என்ன கவலை? பட்டயம் கர்த்தர் பட்டயம், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். நடுவில் உங்களுக்கு எனக்கு என்ன பயம்? ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் ஜெயிச்சு முடித்த உடனே யார் ஜெயிச்சான்னு சொல்லுவா? உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவர் ஜெயிச்சிட்டார் கிதியோன். நாங்கள் வெறும் 300 பேர் தான்டா எங்கள் கையில். அப்போ நீங்கள் நல்லா AK-47 வச்சுருப்பீங்களோ? பானை வச்சுருந்தோம். என்னங்க லாஜிக்கு? பானையா? உங்க கூட எத்தனை பேர் இருந்தாங்க? 300 பேர். இந்த 300 பேரும் பயங்கரமான ஜெயின்ஸோ. தண்ணி குடிக்கிறது நீங்கள் பார்க்கணுமே. இப்படி ஒரு ஆளை வச்சு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ண முடியுமா? வெரி சிம்பிள். நான் அல்ல, என்னை அனுப்புனவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வேற, என்னை அனுப்புகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னுடைய பட்டயம் அவருடைய பட்டயம், என்னுடைய யுத்தம் அவருடைய யுத்தம், என்னுடைய வெற்றி கர்த்தருடைய வெற்றி. அதை எனக்கு கொடுக்கிறவர், உங்களுக்கு கொடுக்கிறவர் இந்த வருஷம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் தொடுவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். எங்கிட்ட இருக்கிற பலகீனம் அல்ல, எங்கிட்ட இருக்கக்கூடியதான வீக்னஸான காரியங்கள் இல்லை, அதை நான் இனி பார்க்க போகிறது கிடையாது. நான் சிறியவன், நான் ஏமாத்திரம், இனி அதை நான் பார்க்க போகிறதில்ல. அடுத்து எங்கிட்ட இருக்கிற பலன், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுடைய படிப்பு இருக்குது, நான் என்றைக்கு இருந்தாலும் பிழைச்சி கொள்வேன். எனக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க, என்றைக்கு இருந்தாலும் என்னை காப்பாற்றிடுவாங்க. எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது. அது அல்ல என்னுடைய பலன் அல்ல. நான் எதை கொண்டு யுத்தத்தை செய்ய போகிறேன் தெரியுமா? கர்த்தர் ஒன்று சொல்லுவார் எனக்கு, அதை கொண்டு நான் யுத்தத்தை செய்ய போகிறேன். அது ஒருவேளை உலகத்தின் பார்வைக்கு கேவலமாக இருக்கும், பானையை உடைக்க வேண்டியதாக இருக்கும். உன்னை கொண்டு போய் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருப்பீங்க, உங்களை கொண்டு போய் இங்கிலீஷே தெரியாத இடத்துல நிறுத்துவார் ஆண்டவர். அப்படியே நிறுத்துவார். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க தெரியுமா? தமிழில் ஒரு செய்தி, இங்கிலீஷில் ஒரு செய்தி, பைலாங்குவேஜில் இப்படி கொடுத்து நாம் சர்ச்சா. தம்பி, அங்கே போனால் நீ பேசுகிற தமிழ் கூட அவனுக்கு தெரியாது, தமிழே அவனுக்கு சரியாக புரியாது. இப்படி பார்த்துட்டே இருப்பான். தூய தமிழில் பேசினா ஐயா என்ன பேசினாருன்னு கேட்பான். உன்னை கொண்டு போய் அங்கே தான் நிறுத்துவார். ஏன் இந்த கூட்டத்துக்கு முதல்ல நிறுத்தல? இந்த கூட்டத்துக்கு நடுவில் வச்சு தான் உன் சக்ஸஸே ஆரம்பிக்க போகுது. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறது என்னென்னா, நம்ம அளவுக்கு, நம்ம நாலேஜுக்கு, நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு, நம்ம ஸ்டேட்டஸுக்கு உனக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். யார்? நாய் போல நக்கி தண்ணி குடிக்கிறவங்க இருக்காங்க. என்னையா இங்கே வந்தீங்க? உன் சக்ஸஸை இங்கே தானே ஆரம்பிக்க போகுது, உன் சக்ஸஸ் இங்கே தான் ஆரம்பிக்க போகுது.
அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ய போகிறாருன்னு? நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நான் அல்ல, என்னை அனுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார். இனி என்னுடைய பட்டயம் அல்ல, அது கர்த்தருடைய பட்டயம். யுத்தம் என்னுடையதல்ல, அது கர்த்தருடையது. ஜெயம் என்னுடையதல்ல, அது கர்த்தருடையது. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? இன்னைக்கு சொல்லுங்க, உன்னுடைய பலவீனங்களை பார்க்கவே பார்க்காதீங்க. நான் எம்மாத்திரம்னு சொல்லாதீங்க. நான் எம்மாத்திரமா இருந்தாலும் என்னை அனுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். மீதியான இருக்குல்ல, எகிப்தியர் கையிலிருந்து விடுதலை ஆக்கினவர் அவர். செங்கடலை பிளந்தவர் அவர். சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினவர் அவர். மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் உண்டாக்கினவர் அவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்காக இன்னைக்கும் அதை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். நீ விசுவாசத்தோடு சொல்லி பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட செய்வீங்கப்பா. ஏன்னா என்னை அனுப்புகிறவர் நீர் அல்லவா. ரெண்டாவது, உங்ககிட்ட இருக்கிற பலனை பார்க்காதீங்க. என்னை சுற்றி இத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க, எங்கிட்ட இவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷன் இருக்குது, எங்கிட்ட இந்த மாதிரி பணம் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எனக்கு இவ்வளோ பின்புலம் இருக்குது, அந்த பின்புலம் இருக்குது, இந்த பின்புலம் இருக்குது, சொந்தக்காரங்களாம் ஊழியக்காரங்களாக இருக்காங்க, அதெல்லாம் என்னை தூக்கிடுவாங்க. என்னுடைய அப்பா ஊழியக்காரர், என்னுடைய மாமனார் ஊழியக்காரர், என்னுடைய மச்சான் ஊழியக்காரர், ஒரு பயலும் உதவி செய்ய மாட்டான். உன்னை அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒருவரே உன்னை உயர்த்துகிறவர். அவர் ஒருவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக உன் வெற்றி கர்த்தருடைய வெற்றி. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். ஐயா, எங்களை கொண்டு வந்த நோக்கம், எங்களை அனுப்பின நோக்கம், எங்களை கொண்டு செல்லுகிற பாதை ஆண்டவரே எங்களுக்கு அறிவுக்கு எட்டாதது ஆண்டவரே, எங்களுக்கு புரியாதது தகப்பனே. ஆனால் எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்துகிறவர் நீர் ஒருவரே. அதிசயமான ஆலோசனை கர்த்தர் நீர் ஒருவரே அப்பா. நீ நடத்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே, இன்னும் நடத்த போகிறீர். முடிவு கர்த்தரிடத்திலிருந்து வரும், அது ஜெயமாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.